ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? மரவள்ளி கிழங்கு மசாலா தான் செய்ய போறோம். சப்பாத்திக்கு சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு பாதி கிழங்கு எடுத்து நல்லா துருவி வச்சிருக்கேன். காய் சீவுவோம்ல அந்த கண்டியில வச்சு துருவி வச்சிருக்கேன். தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, மல்லித்தழை இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ தாளிச்சிடலாம் வாங்க. ஒரு எண்ணெய் சட்டியில் அடுப்பு வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இது சப்பாத்திக்கு சாப்பாடு கூட நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் காரம் நல்லா கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்கிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் சேர்த்து நல்லா இது பண்ண போகிறேன். வதக்கிக்கலாம். இது வந்து உருளைக்கிழங்கு மசாலா மட்டுமே இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு எப்படி நம்ம செய்கிறோமோ சப்பாத்தி, பூரி கூட சூப்பராக இருக்கும். ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே பிடிக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதான் மல்லித்தழை சேர்த்துக்கலாம். ஒரு பொடி கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு நல்லா வதங்கட்டும். அப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 தக்காளி எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசா. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா தோலெல்லாம் நல்லா சுருங்கணும். இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து வதக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க கிழங்க சேர்த்துக்கலாம். மரவள்ளி கிழங்கு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாகவே துருவி வச்சுருக்கேன். நம்ம சின்ன கட்டையில் துருவக்கூடாது. சின்ன பொடிசாக வரும்ல நம்ம பீட்ரூட்டு, கேரட்டு செய்கிறோமோ அது இல்லை. அதோட கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது மட்டும் உள்ளது சீவிக்கலாம். அது மட்டும் உள்ளது தான் சீவியிருக்கேன் நான். இதையும் நல்லா தண்ணி ஊற்றாம நல்லா வதக்கிக்கலாம் நம்ம. இந்த எண்ணெயிலே பாதி வெந்துடும் கிழங்கு. பாருங்கள் எண்ணெயிலே பாதி வெந்துருச்சு. ஏன்னா அடிக்கடி கிண்டி விடனா பிடிக்கிற மாதிரி இருக்குது கீழே. அதனால தான் அது அடிக்கடி கிண்டி விட்டே இருக்கேன். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். காரத்துக்கு மிளகாத்தூள் 1 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா இந்த பச்சை வாசனை போகட்டும். எண்ணெயிலே நான் வதக்கிக்கலாம் மசாலாவை. எண்ணெயிலே வதக்கிட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். நல்லா கொஞ்சம் கிழங்கு வேகணும்ல, அதை கொஞ்சம் தண்ணி நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம். இந்தளவு தண்ணி போதும். நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிட்டா 5 நிமிஷத்தில் வெந்துடும் கிழங்கு. இப்போ மூடி போட்டு மூடிடலாம். நல்லா வேகட்டும் கிழங்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு. பாருங்கள் இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு. பாருங்கள் சூப்பராக இந்த உருளைக்கிழங்கு மட்டுமே உருளைக்கிழங்கா மரவள்ளி கிழங்கான்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். உருளைக்கிழங்கு மசாலா மட்டுமே இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, பூரி, தோசை இது எல்லாத்துக்குமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். நான் சப்பாத்தி தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். கண்டிப்பாக கிழங்கு கிடச்சிச்சின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்.
சாப்பிடாத கூட விரும்பி சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி செஞ்சாச்சு. இங்கே பாருங்கள், சுட சுட சப்பாத்தி, மரவள்ளிக்கிழங்கு மசாலா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உருளைக்கிழங்கு மட்டுமே தான் இருக்கும். இதே மட்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். இதே மட்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.